ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டேப்லூ பத்தின ஃபுல் அப்டேட் பத்தி பார்க்கலாம். அதாவது டேப்லூ பத்தின ஃபுல் கான்செப்ட் அப் டு டவுன் அண்ட் தென் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, என்னெல்லாம் பண்ணலாம் இதை வச்சு, என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பத்தின எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் டேப்லூ? டேப்லூங்கிறது ஒன் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன் டூல். அது என்ன டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க கையில ஒரு 1000 ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ஆஃப் டேட்டாவையும் உங்களோட மேனேஜர் வந்து ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ யாரெல்லாம் 50,000க்கு மேல சேலரி வாங்குறாங்க அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ அந்த டேட்டா வச்சு நீங்க அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கணும்னா உங்களால ஒன்னொன்னா பார்த்து 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 நோட் பண்ணி பண்ண முடியாது இல்லையா? அது இம்பாசிபிள். ஸோ அப்படிங்கும் போது நமக்கு ஷார்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வேவா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டேப்லூ இருக்கு. இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் ஹெல்ப்போட, அதாவது பை சார்ட், பார் சார்ட், டோனட் சார்ட், இந்த சார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த சார்ட்ஸோட ஹெல்ப்போட உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த டேட்டாவை இதுல லோட் பண்ணிட்டு எதை நீங்க கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டு காலமையும் இதுல கம்பேர் பண்ணி ஒரு விசுவலைசேஷனா உங்களால கிரியேட் பண்ண முடியும். அப்போ அந்த விசுவலைசேஷனை வச்சு உங்களால பெட்டர் டெசிஷன் எடுக்க முடியும் இல்லையா? சோ இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது பொறுத்தவரையும் எதுக்கு மெயினா யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கார்பரேட்ஸ் எல்லா இடத்துலயுமே இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதுதான் நமக்கு அந்த மாதிரி மேனுவலா எடுத்து பாக்குறத விட இந்த மாதிரி விசுவலைசேஷன் டூலா பாக்குறது நமக்கு டைமும் சேவ் ஆகும், பிளஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டும் ஆகும் இல்லையா? அதனாலதான் டேப்லூ மெயினா இப்ப எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதை வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது பொறுத்தவரை இப்ப இருக்கிற எல்லா கார்பரேட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஒரு பாப்புலர் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூலாவே உங்களுக்கு இருக்கு. அண்ட் இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம்னா லைக் இன்ட்ராக்டிவான டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம், ரிப்போர்ட் ஷேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இதெல்லாம் அவைலபிளாவே இருக்கும். அதனால டேஷ்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேஷ்போர்ட்னா ஒண்ணு இல்லை. இப்ப இந்த கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் என்ன லைக் பை சார்ட், பார் சார்ட், டோன் சார்ட், ஹிஸ்டோகிராம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த 1000 ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு இதுல லோட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒரு சார்ட்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு பேஜா கிரியேட் பண்றதுதான் நம்ம என்ன சொல்றோம், டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி பண்றதுதான் இங்கே டேப்லூ. அண்ட் இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நிறைய அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதுல ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேப்லூ கிளவுட், டேப்லூ டெஸ்க்டாப், டேப்லூ ப்ரெபிள்சர், டேப்லூ சர்வர். ஸோ இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டேப்லூ கிளவுட். கிளவுட் அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. ஸோ இங்கே டேட்டாவை ஈஸியா உங்களால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் தென் இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம் டேப்லோட கிளவுட்ல அப்படின்னா ஒரு டேட்டாவை ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ஆச்சர் பண்றதுக்கு, அனலைஸ் பண்றதுக்கு, பப்ளிஷ் பண்றதுக்கு, இல்ல ஒரு டேட்டா ஒன் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்ல ஷேர் பண்றதுக்கு, இப்படி எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு இந்த டேப்லூ கிளவுட் வந்து யூஸ் ஆகும். அண்ட் டேப்லூ டெஸ்க்டாப். டெஸ்க்டாப் இந்த சென்ஸ் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நார்மலா நம்ம ஒர்க் பண்ண போறோம் இல்லையா, டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போறோம்ல, அதைத்தான் வந்து டேப்லூ டெஸ்க்டாப்னு சொல்லலாம். அதாவது டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டை வந்து நம்ம ரெடி பண்றோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்றதுதான் இந்த டேப்லூ டெஸ்க்டாப். நெக்ஸ்ட் திங் டேப்லூ ப்ரெபிள்சர். ப்ரெபிள்சர்னா ஒண்ணும் இல்ல, உங்களோட டேட்டாவை கம்பைன் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு, கிளீன் பண்றதுக்கு, இது எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இந்த டேப்லூ ப்ரெபிள்சர் வந்து மெயினா யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேப்லூ சர்வர். சர்வர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சர்வர்னா என்ன, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லேப்ஸ் இருக்கும் இல்லையா, லேப், கம்ப்யூட்டர் லேப், அதுல வந்து மேக்ஸிமம் ஒரு 20 சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த 20 சிஸ்டம்ஸும் எங்க கனெக்ட் ஆயிருக்கும், அந்த சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த சிஸ்டமோட நீங்க என்ன அந்த டேட்டா வந்து நீங்க என்னெல்லாம் எடுக்கிறீங்க, என்ன பாக்குறீங்க, என்ன சர்ச் பண்றீங்க, இது எல்லாமே உங்களுக்கு அந்த சர்வர்ல அப் டு டேட் வந்து சேவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணாலே அது தெரிஞ்சிடும் இல்லையா? இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், சர்வர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து டேப்லூல உங்களுக்கு செல்ஃப் ஹோஸ்டடாவே உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு இந்த டேப்லூல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டேப்லூ கிளவுட், டேப்லூ டெஸ்க்டாப், டேப்லூ ப்ரெபிள்சர், டேப்லூ சர்வர். அண்ட் நெக்ஸ்ட் திங் டேட்டா சோர்சஸ் வந்து என்னென்னலாம் இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ டேப்லூல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சோ மெனி ஆஃப் டேட்டா சோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது எக்ஸல் ஷீட் மட்டும்தான் உங்களால லோட் பண்ணி பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க இதுல நிறைய யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க ஏபிஐ கூட யூஸ் பண்ணி உங்களால கனெக்ட் பண்ணி பாத்துக்க முடியும். அந்த அளவுக்கு இதுல வைட் ரேஞ்ச் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் திங் டேப்லூ டேட்டா டைப். இது மெயினா உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற டேட்டா என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் வேல்யூஸ், இன்டீஜர் வேல்யூஸ், டேட் வேல்யூஸ், டேட் அண்ட் டைம் வேல்யூஸ், பூலியன் வேல்யூஸ், ஜியோகிராபிக் வேல்யூஸ். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னன்னா டெக்ஸ்ட் பேஸ்ட் வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம், உங்களோட இமெயில், உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், லைக் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்ட்ரிங் வேல்யூஸ்னு சொல்லுவோம்.
இன்டீஜர் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா டெசிமல் அண்ட் ஹோல் நம்பர்ஸ்ல வரதுதான் இன்டீஜர் வேல்யூஸ். ஸோ இந்த இடத்துல டெசிமல் அப்படிங்கும் போது உங்களுக்கு 5.2, 4.5 லைக் இந்த மாதிரி வருது. ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கும் போது 1, 2, 3, 4, 5, 1006 லைக் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். இந்த டெசிமல் பிளஸ் ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் டேட் வேல்யூஸ். டேட் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா இந்த டேட் மந்த் இயர் இந்த ஃபார்மெட்லயும் வரலாம், இல்ல மந்த் டேட் இயர் இந்த ஃபார்மெட்லயும் உங்களுக்கு வரலாம். நெக்ஸ்ட் திங் டேட் அண்ட் டைம் வேல்யூஸ். அதாவது உங்களுக்கு டேட் பிளஸ் டைம் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறத டேட் அண்ட் டைம் வேல்யூஸ் சொல்லுவோம். இது பொறுத்தவரை டேட் மந்த் இயர்னு இருக்கும். அண்ட் அதோட சேர்த்தே உங்களுக்கு ஹவர் மினிட் செகண்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பூலியன் வேல்யூஸ். இது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும். லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஜியோகிராபிக் வேல்யூஸ். ஜியோகிராபிக் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்க டேட்டா வச்சிருக்கீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் சேவ் ஆயிருக்கு, ஐ மீன் சேல் ஆயிருக்கு. இப்போ வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு கண்ட்ரி பேஸ்டு சேல் ஆயிருக்குன்னா லைக் ஆசியா, அண்டார்டிகா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சேவ் ஆயிருக்கோ அந்த லொகேஷன் பேஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஜியோகிராபிக் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் ஓகே மேம். பக்கத்துல ஐகான் ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கா, இது பக்கத்துல ஏபிசின்னு ஐகான் இருக்கா. இப்போ நீங்க இந்த டேப்லெட்ல போயிட்டு டேட்டாவை லோட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவே காட்டும். அதாவது ஒரு ஒரு காலமும் இப்போ வந்து உங்களோட டேட்டால வந்து நேம், ஏஜ் அண்ட் லொகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேமுக்கு நேரா மேல என்ன ஐகான் காட்டும்னா இந்த ஏபிசி ஐகான் காட்டும். லைக் ஏன்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸ் அது இல்லையா. அண்ட் ஏஜுக்கு நேரா இந்த ஹேஷ்டேக் ஐகான் காட்டும், ஏன்னா அது இன்டீஜர் வேல்யூஸ். அண்ட் தென் உங்களுக்கு லொகேஷனுக்கு நேரம் இந்த ஜியோகிராபிக்கோட ஐகான் காட்டும், ஏன்னா ஜியோகிராபிக் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை அதுவாகவே என்ன இருக்குன்றது ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு அதுவே ஸ்டோர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே காட்டுது. ஸோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்வியஸா எதுவுமே தனியா பார்க்கணும், என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்றத நீங்க செட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு டென்ஷனுமே உங்களுக்கு இங்க இருக்காது. ஆட்டோமேட்டிக்காவே இங்க கொடுக்குற டேட்டா வச்சு அதுவே உங்களுக்கு ஸ்டோர் ஆகி காட்டிடும். டேப்ல எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு டேப்லூ பப்ளிக்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க்ல போங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கிரியேட் குள்ள வெப் ஆத்தரிங் அண்ட் டவுன்லோட் டெஸ்க்டாப் டேப்லூ பப்ளிக் எடிஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள போனோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதா. இதுல உங்களோட நேம், லாஸ்ட் நேம் அண்ட் உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட ரோல் அண்ட் உங்க கண்ட்ரி இது கொடுத்துட்டு டவுன்லோட் ஆப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இங்க டவுன்லோட் ஆயிடும். இங்க அது பாத்தீங்களா, எனக்கு ஆல்ரெடி நிறைய இருக்கு அதனால நான் டவுன்லோட் பண்ணல. ஸோ இப்போ எனக்கு இது டவுன்லோட் ஆயிட்டு. இப்போ நான் சர்ச் பார்ல போயிட்டு டேப்லூ அப்படின்னு சர்ச் பண்ணனாலே உங்களுக்கு டேப்லூ பப்ளிக் 2025.2ன்னு வரும். ஸோ அதை நான் ஜஸ்ட் என்டர் பண்றேன். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா. ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட டேப்லோட ஹோம் பேஜ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேப்லூ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல், ஜேசன் ஃபைல், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், பிடிஎஃப், ஸ்பாஷியல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இந்த மாதிரி எல்லாத்துலயும் உங்களால கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் தென் சர்வர் ஆல்சோ உங்களுக்கு எதுல வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மோர் கிளிக் பண்ணீங்கன்னா கூகுள் டிரைவ், ஓ டேட்டா, வெப் கனெக்டர் இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ இந்த கூகுள் டிரைவ்ங்கிறது உங்களோட கூகுள் டிரைவ்ல இருந்து டைரக்டா கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்க முடியும். நமக்கு இப்ப என்ன தேவை, எக்ஸல் தான் தேவை. ஸோ இந்த எக்ஸலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் பாபி டேட்டா செட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற டேட்டா செட்டை இப்போ என்னோட டேப்லோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு, தெரியுதா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க இதுல என்ன ரோஸ் தான் உங்களுக்கு இருக்குன்றது ப்ரிவியூல காட்டும், ரோஸ் அண்ட் காலம்ஸ். அண்ட் இங்க வந்து உங்களோட காலம் நேம் மட்டும் உங்களுக்கு ப்ரிவியூல காட்டும். ஓகேவா. அண்ட் இது உங்க நேம் ஆஃப் டேட்டா. அண்ட் இங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஓவராலா இப்ப எனக்கு வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டேட்டால இங்க இருக்கா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா வியூ டேட்டான்னு வரும். இதுல உங்களோட டேட்டா எல்லாத்துலயுமே இங்க வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு 38 ரோஸ் அண்ட் 18 ஃபீல்ட்ஸ் இருக்கு. இதுல உங்களால எவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்க முடியும், 10,000 டேட்டா வரை ஸ்டோர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது மட்டும் வியூ பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா வந்துருக்கும். நான் 5 ரோஸ் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இந்த 5 ரோஸ் மட்டும் தான் வியூ ஆகும். ஓகேவா. இந்த மாதிரி உங்களால வியூ பண்ணியும் பார்த்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் டைரக்டா இந்த மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு 2 கொடுத்தேன்னா 2 மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா. இந்த மாதிரி எது வேணுமோ உங்களால பார்த்துக்க முடியும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் திங் இப்போ இதுல இதுல நான் இப்போ ரீநேம் பண்ணணும் இல்ல ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட நேம் இருக்க காலம் நேம் இது ஜஸ்ட்
டபுள் டேப் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு இதை எடுத்துட்டு நான் இப்போ இன்ட்ரோன்னு கொடுக்குறேன். எனக்கு இன்ட்ரோன் வந்துச்சா மாறிட்டு பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி இதுல எது வேணா உங்களை மாத்திக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு நான் ஆல்ரெடி டேட்டா டைப் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். ஒரு டேட்டா டைப்பும் ஒரு மாதிரி அதுவே எடுத்துக்கோணும். சோ அப்ப இதெல்லாம் எனக்கு என்னது? இன்ட்ரோ, நேம், இமெயில், டைரக்டர், சீனியர் மேனேஜர், இது எல்லாமே உங்களுக்கு என்னது? ஸ்ட்ரிங் வேல்யூஸ். கரெக்டா? சோ ஸ்ட்ரிங்கும் போது டேட்டா டைப்ல உங்களுக்கு ஒரு ஐக்கான்னு சொல்லியிருப்பேன். என்ன ஐக்கான்? லைக் இந்த மாதிரி ஏபிசி ஐக்கான் காட்டும் இல்லையா? இப்ப எனக்கு இதுவே அது நம்பர்ஸா இருந்துச்சுன்னா இங்க இருக்கு பாருங்க, ஹேஷ்டேக் காட்டுதா? இன்கேஸ் அது டேட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேட் ஐக்கான் காட்டும். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரியே அது எடுத்துக்கும். என்ன டேட்டா டைப் இருக்குன்னு அதை அப்சர்வ் பண்ணி அதுவே உங்களுக்கு டேட்டால ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் திங், இப்போ அதை ரீநேம் பண்றது பத்தி பார்த்தோமா? இதுல இப்படி உங்களால ரீநேம் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீநேம் இருக்கா, இதை வச்சு கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இருக்கும். நான் ஆல்ரெடி ஓல்ட்ல இருக்க மாடல்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் இதுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வேல்யூஸை காப்பி பண்றது எல்லாமே உங்களால பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதுல வேல்யூஸ் நீங்க காப்பி பண்ணி வேற எதுலையாவது ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது மாதிரி பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங், இதுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களால ஹைட் பண்ணவும் முடியும். இந்த ஹைட் இருக்கா, எனக்கு இப்ப இந்த காலம் வேண்டாம், நான் இது இல்லாம தான் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம்? ஹைட் கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ போயிடுச்சு பாத்தீங்களா, இங்கேயுமே இல்லை. கரெக்டா? ஸோ அப்ப இன்கேஸ் உங்களுக்கு அது ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா அகைன் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கா, இதுக்குள்ள போனீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகைன் இது வரும். அண்ட் தென் இதுல அகைன் அந்த ஆப்ஷன் போயிட்டு அன்ஹைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது விசிபிள் ஆயிடும். தெரியுதா? இங்கேயும் விசிபிள் ஆயிடுதா? ஸோ இந்த மாதிரி உங்களால அதை ஹைட் அண்ட் அன்ஹைட் பண்ணிக்க முடியும். இங்க இந்த ஆப்ஷன் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெசர் தென்னா உங்களுக்கு வச்சுக்க முடியும். ஓகேவா? அதாவது டேட்டா டவுன் பண்ணிக்கிறதுனா உங்களுக்கு இது வந்து மெயினா யூஸ் ஆகும். அண்ட் இதுக்கு பக்கத்துல இருக்க ஆப்ஷன் இந்த செட்டிங்ஸ்ல இது எல்லாமே உங்களுக்கு சார்ட்டிங்க்கு மெயினா யூஸ் ஆகும். அசெண்டிங் டு டிசெண்டிங் வேணும்னா இதை செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க பாருங்க உங்களுக்கு A to Z வரையும் உங்களுக்கு எது வரையும் வருதோ அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அதாவது இந்த காலம் நேம் மாறி இருக்கா, தெரியுது பாத்தீங்களா? இன்கேஸ் Z to Aனா உங்களுக்கு அப்படி ரிவர்ஸ்ல வந்துடும். அண்ட் ஒரு டேபிளுக்கு ஏத்த மாதிரி மாறணும்னா டேபிளுக்கு ஏத்த மாதிரி டேபிளா மாறிடும். ஓகேவா? ஸோ நமக்கு இது ஆல்ரெடி இந்த மாதிரி டேட்டா சோர்ஸ் ஆர்டர்லேயே இருந்தா போதும். அதனால ஓல்ட் மாடலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இதுல ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த டைமென்ஷன் அண்ட் மெஷர் இது என்னதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். இது இன்டர்வியூஸ்ல டேப்லூன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே டிஃபரன்ஸ் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா மெயினா எல்லா இடத்துலயும் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் டைமென்ஷன் அண்ட் மெஷர். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்றதுக்கு அது ஒரு கேட்டகரியா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது மெயினா யூஸ் ஆகும். ஓகேவா? அது என்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டால who, what, when, where, why இது எல்லாமே இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மெஷர்ஸ் அப்படிங்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல லைக் எப்படி சொல்லலாம்னா சிம்பிளா சொல்லணும்னா இந்த நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பாத்துருப்போம்ல, குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு கேட்டகரிஸ் பேஸ் இருந்துச்சுன்னா அதை குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம். மெஷர்ஸ் பேஸ் இருந்துச்சுன்னா குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னா என்ன? உங்களுக்கு அதை வந்து எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க அது குவாலிட்டி செக் பண்ணுவோம்ல. எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அது எங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆயிருக்கு, எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் போட்டிருக்காங்க, அது நமக்கு ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டி செக் பண்ணுவோம். கரெக்டா? அந்த குவாலிட்டி செக் பண்றது மாதிரி இருக்கிறது தான் இங்க டைமென்ஷன் சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும், அதாவது நான் நியூமெரிக்கல் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். நான் சொன்ன இப்ப எக்ஸாம்பிள் தான் who, what, when, where, why இதெல்லாம் இருக்குன்னா இதை நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். மெஷர்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் அது குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம். அது என்ன குவான்டிடேட்டிவ்னா உங்களால மெஷர் பண்ண முடியும். லைக் இவ்வளவு கேஜி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குவான்டிடேட்டிவ்னா அதானே சொல்லுவோம். இவ்வளவு கேஜி, இவ்வளவு கிராம், இவ்வளவு லிட்டர் இதெல்லாம் சொல்றோம்ல, இது தானே குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம். சோ இதுதான் இங்க என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மெஷர். சிம்பிளா சொல்லணும்னா அதை நியூமரிக்கலா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் உங்களால இது ஒரு சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதெல்லாம் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா டைமென்ஷன்னா குவாலிட்டேட்டிவ், மெஷர்னா குவான்டிடேட்டிவ்.